ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க ராம் பேசுறேன். நயன்தாரா தனுஷ் அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு காரசாரமான ஒரு ஃபைட் அப்படி இப்படி போச்சு. அது வந்து நீதிமன்றம் வரைக்கும் போச்சு. அதாவது என்னன்னா, தனுஷ் வந்து ஒரு 5 செகண்ட் வீடியோக்கு வந்து நயன்தாரா கிட்ட வந்து ஒரு 10 கோடி ரூபாய் கேட்டதாகவும் அப்படி வந்து சொல்லப்பட்டது. அதுக்காக வந்து நயன்தாராக்கு வந்து பல பேர் வந்து சப்போர்ட்டா தனுஷ் நீங்க என்ன இப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து பேசினாங்க. இப்போ வந்து ஒரு டாடா ஸ்கையோட ஒரு 50 செகண்ட் வீடியோக்காக, அதாவது ஒரு ஆட் விளம்பரத்துக்காக வந்து நம்ம நயன்தாரா வந்து 5 கோடி ரூபாய் வாங்கியிருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? காசு அவங்களுக்குள்ள கோடி கீடி எல்லாமே வந்து ரொம்ப ஸ்மால் தான் போல இருக்கு. இதுக்கப்புறமா வந்து மூக்குத்தி அம்மன் பார்ட் 2 வந்து ரிலீஸ் ஆக போகுது. இதுக்காக வந்து நயன்தாரா வந்து விரதம்லாம் இருக்காங்களாம். அவங்க ஃபேமிலியோடு சேர்த்து, இன்க்ளூடிங் அவங்களோட குழந்தைங்களோட சேர்த்து வந்து நயன்தாரா வந்து மூக்குத்தி அம்மன் வந்து படம் வந்து நல்லா பிளாக் பாஸ்டர் ஹிட் ஆகணும்னு சொல்லிட்டு விரதம் இருக்காங்க. இது மட்டும் இல்லாம தேவா பத்தி கேட்ட கேள்விக்கு வந்து இளையராஜா வந்து கடுப்பாயிருக்காரு. ஏங்க, தேவா வந்து தன்னோட பாட்டுக்கு எதுவுமே வந்து காப்பிரைட்ஸ் வந்து கேட்க மாட்டாராம அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிரஸ்காரங்க எல்லாம் வந்து இளையராஜா கிட்ட கேட்டிருக்காங்க. அனாவசியமான கேள்வியெல்லாம் என்கிட்ட கேட்க கூடாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இளையராஜா வந்து அப்படியே ஒரு கோவத்தோட வந்து வெளிப்படுத்தியிருக்காருங்க. இது மட்டும் இல்லாம நம்ம தமன்னா அவங்க வந்து சுறா படம் வந்து ஏற்கனவே வந்து ஃபிளாப் ஆகும்னு வந்து முன்னாடியே அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருச்சான். ஏன்னா வந்து அதுல வந்து தமன்னாக்கு வந்து கரெக்டா ஒரு நல்ல ஒரு ரோல்லாம் கிடைக்கலையா. அதுக்கு அப்புறமா வந்து அவங்க வந்து இது மாதிரி சில அவங்களுக்கு முக்கியத்துவம் இல்லாத கேரக்டர்லாம் வந்து அவங்க நடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்பயே வந்து பிளான் பண்ணிட்டாங்க.